மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த கந்தனுடைய பெருமை இவைகளெல்லாம் பற்றி பேசுறதுக்கு யாராவது வேணுமா வேண்டாமா? யாருமே பேசலை. மாநாட்டுக்கு முன்னாடி அவர் பேசியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இப்போ நாம் முருகனை கையில் எடுத்துக்கிறோம், 2026 நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு வழிகோலும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரா இல்லையா? கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்திட்டாங்கன்னு எடுத்தாங்க. அது எதாவது பிரயோஜனப்பட்டதா? ஒன்றும் இல்லை. அதேமாரி இப்போ போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு வேலை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடினாங்க. எதாவது பலன் கிடைச்சதா? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கூட்டத்தினால என்ன ஆக போகிறது? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க சார். ஆன்மீகம்ங்கிறது அவங்க ரொம்ப அதில் திளைக்கிறவங்க. ஆனால் அதை வச்சு எனக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நின்னா அது வேறு இது வேறுன்னு சொல்லிட்டு சீனிவாசன் பாஜகவில் அவர் பேசும்பொழுது அவருக்கு யாரோ வேலை கொடுத்தாங்களாம். பெருமானுடைய வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வைத்து கொண்டு சூரியனை ஒழித்து விடுவேன் வரும் 2024. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன? பக்தியா? நான் கேட்குறேன், பக்தியா சார் அவங்களுக்கு எண்ணம்? ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. அதிமுகவை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் செல்லப்பா, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு எல்லாம் ராஜுக்குள்ளாக வந்து ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் கலந்துட்டாங்க சார். திராவிடத்தை பற்றி ரொம்ப கேவலமாக சித்தரிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. பார்த்தீங்களா அது? அதெல்லாம் பார்த்துட்டு செம்மன் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு கூழ்வார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதை எடுத்துக்கலாம். ஆவணி மாதத்தில் எல்லாருக்கும் பூணல் போட்டு விட்டுறேன். இந்து அமைப்புகள் பல அமைப்புகளே இதில் பங்கேற்கல. எனக்கு யார் கலந்துக்கலன்னு சொல்லுங்க. அர்ஜுன் சம்பத்து காணோம். அவர் வந்து ஒரு அன்டச்சபிள மாதிரி தான் அவரை நினைக்கிறாங்க. பட் எனக்கு அழைப்பு வந்தது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். இந்து சமய அறநிலையத்துறையில் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் உயர் திரு சேகர் பாபு அவர்களுக்கும், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர்கள் என் மேலே வைத்து இருக்கின்ற அன்பின் காரணமாக இது நடந்திருக்குன்னு நான் நம்புகின்றேன். மதுரை முருகன் மாடை பற்றி நம்ம பேசியிருந்தோம் கடந்த வாரம். நீங்கள் ஒரே வரியில் அதை சொல்லும்பொழுது முழுக்க இது அரசியல் மாநாடாக இருக்கும், திமுகவை திட்டுவதற்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க, இது ஆன்மீக மாநாடு தான், அரசியல் மாநாடே கிடையாது, அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்று மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2026 நிச்சயம் மாற்றம் வரும், அந்த ஆன்மீக புரட்சி ஏற்படும் அப்படின்லாம். பவன் கல்யாணம் வந்திருக்கிறார். யோகி வருவதாக சொல்லப்பட்டது, ஆனால் யோகி வரல, உத்தரப்பிரதேச முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க மாநாடு? நீங்கள் குறிப்பிட்டது தான் சார் சரி. அதாவது இந்த மாநாடு இதில் வந்து ஆன்மீகமான விஷயங்கள் ஏதாவது பேசப்பட்டது. இப்போ கந்த சஷ்டி கவசம் பாடினதா? அது ரைட்டு, கடைசியில் அதை பாடினாங்க சார். ஆரம்பத்தையும் கடைசி வரைக்கும் அந்த இந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர் ஆரம்பித்து கடைசியில் முடித்த இந்த பவன் கல்யாண் ஆந்திர பிரதேசனுடைய துணை முதல்வர் பேசின வரைக்கும் என்னத்தை அவங்க ஆன்மீகம் நடுப்புற கலை நிகழ்ச்சி நடந்தது. கடைசியில் கந்த சஷ்டி கவசம் பாடினாங்கங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் இதில் நீங்கள் ஒரு ஆன்மீக உணர்வு வருவது போல் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை யாராவது பேசின, முருகனின் அருள், முருகனுடைய அடியார்களுக்கு அருள் செய்த அந்த தன்மை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் யாராவது ஏதாவது பேசினாங்களா? ஆரம்பத்தையும் கடைசி வரைக்கும் இது ஆன்மீகம் ஒரு பெரிய ஆன்மீக புரட்சி வரப்போகுதுன்னு. என்னையா புரட்சி வரப்போகிறது? என்ன புரட்சி வரப்போகிறதுன்னு கேட்குறேன். ஆகவே இது வந்து 2026 மாற்றத்திற்கு அடிகோலுகின்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரும் பேசினாங்க. சரியா? அண்ட் எடுத்த உடனே திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர் என்னென்னா நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை
கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவர் தான் மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக விரதம் நடந்தாருலாம் சொல்கிறார். அப்படிலாம் பேசினார். அப்புறம் அவரால் நமக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கிடைச்சிது, பப்ளிசிட்டி கிடைச்சிது, மூணு பேரையும் தான் சொன்னார் அவர். அப்போ அவங்களுடைய எண்ணமே வந்து ஒரு ஆன்மீகத்தை பரப்புவதற்கோ அதனுடைய உயர்வினை மக்கள்கிட்ட எடுத்து செல்வதோ கிடையாது. சரியா? ஆகவே இவங்கெல்லாம் பேசினதெல்லாம் வெறும் அரசியல் தான். அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக பேசினாங்க. அதில் வந்து இந்த ஆன்மீக மாநாடாக இருந்தாலும் கூட இது அரசியலை இங்கே நான் பேச வேண்டிய கடமை இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்துக்களுக்குன்னா ஒரு பெரிய கெடுதல் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. என்ன கெடுதல், யாருக்கு என்ன கெடுதலை பண்ணிவிட்டாங்க? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்துக்களை பாழ் நரக குழியில் தள்ளிவிட்டாங்களா என்ன? ஏதாவது அது ஒரு கலகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில், மக்கள்கிட்ட ஒரு விரோத மனப்பான்மை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இதெல்லாம் நடந்ததாக நான் நினைக்கிறேன். முதலமைச்சரை சந்தித்து இந்த அழைப்பு கொடுக்கலாம்னு நினச்சோம், அதுக்கு அனுமதியே கிடைக்கல. அப்படி அனுமதி கிடைச்சி அழைப்பு கொடுத்துருந்தா இதில் அவர் பேசியிருக்கலாம். இந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டாருங்கிறார் காடேஸ்வரர். அவெல்லாம் இது மாதிரி 1000 கூட்டங்களில் அவர் பேசுகின்றவர். அவர் பெரிய பெரிய மாநாடுகள் இந்திய அளவில் அவருக்கு மதிப்பு மரியாதையும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இழந்து விட்டார் அப்படின்னு பேசுவதுங்கிறது அவங்க உயர்த்தி பேசுவதாக. இந்த மாநாடுங்கிறது ஒரு பெரிய சொன்னாங்க, அவர்கள் சொன்னது போல் ஒரு திருப்புமுனை 2026 அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு அந்த மாநாட்டில் முதல்வர் போய் கலந்து கொள்வார் என்பது எப்படி எதுவாக இருக்க முடியும்? அதெல்லாம் நடக்காத சமாச்சாரம் சார். ஆகவே இந்த மாநாடு நேரடியாக அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தாலும் கூட ஆன்மீகத்தை பரப்புவதாக எனக்கு எதுவுமே நான் படலை. அதாவது முருகனுடைய பாடல்கள், நாட்டியங்கள், இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் நடந்ததுங்கிறது உண்மை. அதை தவிர அவங்க என்ன பேசினாங்க? பெரிய பாண்டித்தியத்தோட முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இந்த ராமாயணத்தை பற்றி இதே இந்து முன்னணி ஒரு பெரிய மாநாடெல்லாம் நடந்திருக்கு. அங்கே கம்பராமாயணத்தை பற்றியும் வால்மீகி ராமாயணத்தை பற்றியும் அற்புதமாக பேசக்கூடியவர்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே, இங்கே ஒன்றுமே இல்லையே. பாஜக மாநில முன்னாள் தலைவர் கந்தகஷ்டி கவசம், அதில் உள்ள வரியெல்லாம் அப்படி பாடினா உடம்பு இப்படி இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப விவரித்து சொன்னார். அதெல்லாம் சரி சார், நான் வந்து அவரெல்லாம் பேசக்கூடாதெல்லாம் நான் சொல்லலை சார். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அப்படிங்கிறது அந்த சஷ்டிங்கிறது இந்த தொப்புளுக்கும் கீழே ஒரு 2 இன்ச்சு இருக்கிற இடம், அதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த கந்த சஷ்டியானது உருவாக்கப்பட்டது. அது வந்து பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான் அது. கந்தஸ்ரீ கவிதை நான் அவரை சொன்னது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தோம்னா அவரும் சொன்னார்னா சந்தோஷம்தான், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அவரே தானே பேசுகிறார், ஹிந்துக்களுக்கு பெரிய கெடுதெல்லாம் உண்டாகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரா இல்லையா? அதுவும் இந்து அறநிலையத்துறை சரியாக செயல்படலைங்கிறாரு. அதான் சார், அது 2ஆம் பட்சமாக இருக்கட்டும். அவர் வந்து இந்த ஹிந்துக்கள்னால் ரொம்ப கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சினுடைய துணியும் அப்படி தான் இருந்தது. சரியா? ஆகவே அப்புறம் இவர் நம்ம நயனார் நாகேந்திரன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சைட்லைன் பண்ணி விட்டாங்க சார் அந்த நேற்றுக்கு அந்த மாநாட்டில். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. அவருக்கு ஓரத்தில் இருக்கை போட்டாங்க, சேரை போட்டது ஓரத்தில் கொண்டு போய் போட்டாங்க. ப்ராமினெண்ட்டாக கொண்டு போய் அது வந்து வேணும்னு இந்து முன்னணி செஞ்சாங்களா என்ன? இந்த ப்ரோட்டோகால்லாம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நடுப்புற இவருக்கு பவன் கல்யாணத்து பக்கத்தாப்புலேயே அவர் ப்ராமினெண்ட்டாக ஒரு சேரை போட்டு அவரை உட்காந்து வச்சாங்க. இந்த கௌமார மடம் அதனுடைய அந்த பெரியவர், அந்த மடத்தினுடைய தலைவர், அவருக்கு அடுத்ததாக உட்காந்து வச்சு அதுக்கு அடுத்ததாக பவன் கல்யாணம் அப்படின்னு இருக்க மாதிரி இவர் ஓரத்தில் கொண்டு உட்காந்து வச்சாங்க. இதெல்லாம் வந்து வேணும்னு முக்கியத்துவம் தந்து இவரை வந்து சைட்லைன் பண்ணுறாங்களா அல்லது என்னன்னு எனக்கு புரியல. அப்புறம் அவர்கள் எங்கே போனாலும் அவர் வந்து அவருக்கு ஒரு கூட்டம் ஒன்று ரெடி பண்ணி வந்துடுவார். நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மதுரைக்கு வந்தபோது அவர் பேசும்பொழுது மதுரையில் இவருக்குன்னு தனி வரவேற்பு, பிரமாதமான வரவேற்பு, கோஷங்கள்,
அந்த தோளில் இருக்கிற துண்டை எடுத்து சுற்றி சுற்றி ஆட்டி பெரிய வரவேற்பெல்லாம் பண்ணினாங்க. அதேமாரி நேற்றுக்கு இங்கே இவருக்கு அப்போ இது வந்து ஒரு பெரிய ஹார்ட் பர்ன்ஸை திரு நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்துருவோம். அதனால் நாம் தலைவர்னு இருக்கோம், நம்மளை வந்து அவரை நாம் பேசின பிறகு அவரை பேச சொல்லி அவரை ஹீ ஸ்கோரிங் அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சரியான புரோட்டோக்காலா அப்படின்னு அதேமாதிரி உட்காந்து வச்சவரையும் ரொம்ப தப்பானதை பண்ணியிருக்காங்க சார். ஆகவே அதெல்லாம் வேணுன்னே பண்ணினாங்களா அல்லது தெரியாத்தனமாக பண்ணினாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மிக தவறான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பேசினதெல்லாம் ஒழுங்காக பேசுவோம். நான் இவரை பற்றி நான் சொல்லிட்டேன், அவர்களை பற்றி பேசினது அவரும் கந்தர சேட்சி கவச்சத்தை பற்றி ஒரு வியாக்கியானம் கொடுத்தாலும் கூட அல்டிமேட்லி அவர் வந்து நான் அரசியல் பேசத்தான் வேணும், ஹிந்துக்களுக்குன்னா இங்கே ஒரு ரெண்டாம் நிலை தான் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுச்சி அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஹிந்துமணி மாநாடாக இருக்கட்டும் சார், ஆனால் இது என்ன முருகனை பற்றி தானே மாநாடு அது. அப்போ அந்த முருகனுடைய உயர்வு சிறப்பு அந்த கந்தனுடைய பெருமை இவைகளெல்லாம் பற்றி பேசுறதுக்கு யாராவது வேணுமா வேண்டாமா? யாருமே பேசலை. அது காடை சுப்பிரமணியமாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பர் நீண்டகால நண்பர் திரு பக்தன்ஜியாக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய தென் பாரத தலைவர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ இந்துக்களுக்கு ஹிந்துக்களுக்கு விரோதம், இந்துக்கள்லாம் ஒன்றாக சேரணும் அப்படின்னு ஒரு உணர்ச்சியை கடப்படாமே தான் பேசினாங்க. முருகப்பெருமானுடைய திருவுருள் சிறப்பு, அவனுடைய உன்னதமான அடியார்களை காப்பாற்றுகின்ற தன்மை இவர்களை பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. நயினார் பாட்டு பாடினார். ஐயோ பாவம் சார், அவர் இன்னும் தயார் பண்ணிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாவது பாட்டு பாடினார், ஏதோ 2-3 ஸ்லோகத்தெல்லாம் சொன்னார், அதுவும் சரியாக ப்ரொனன்சியேஷன்லாம் இல்லை. அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஐ திங்க் அவர் ஹி வாஸ் நாட். ஆனால் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி அவர் பேசியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இப்போ நாம் முருகனை கையில் எடுத்துக்கிறோம். இது வந்து அப்போ 2026 நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு வழிகோலும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரா இல்லையா? ஆகவே அவர் ரொம்ப முன்னாடியே அதுக்கு மாநாட்டுக்கு முன்னாடியே தன்னுடைய கருத்து என்னங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இந்த இடத்துல ஏதோ ஒரு வேடிக்கையாக வினோதமாகவும் ஒரு பாட்டு பாடி சில சம்ஸ்கிருத ஸ்லோகத்தெல்லாம் வந்து சரியான ப்ரொனன்சியேஷனாக இல்லாமல் ஏதோ பண்ணார்னு வச்சுங்க. அது வந்து ஒரு வேடிக்கையாக போய் அவரும் சிரிச்சுட்டே ஏதோ தமாஷா பேசினார். அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அவரோட பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக என்னுடைய நண்பர், நான் முன்னாடி சொன்னது போல் இந்து முன்னணியுடைய அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு பக்தோசரன் என்கின்ற பக்தன்ஜி, அவர் பேசும்போது 2 விஷயத்தை சொன்னார். ஒன்று, இன்றைக்கி நமக்கு மனசுக்கு பிடிச்ச 2 பேர் நாங்கள் கூப்பிட்டோம். ஒன்று பவன் கல்யாண், அந்த ஹிந்துக்களுக்கு ராமபிரானை பற்றி யாராவது இழிவாக பேசினார், வேறு யாரும் என்ன நான் செய்வேங்கிறது என்னுடைய செருப்பு பேசுன்னு செருப்பு எடுத்து காமிச்சார் அவர் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு கெடுதல் யாராவது பண்ணினாங்கன்னா அவங்களுடைய இடத்தெல்லாம் இடித்து தள்ளுகின்ற அந்த புல்டோசர் பாபா, உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர், அவர் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தவர். அதனால் இவங்க 2 பேரையும் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிற. மற்ற நிறைய பேர்லாம் பிஜேபியை ஆளே காணும், எங்கே ஹெச் ராஜாவை காணவே காணும். எப்போ பார்த்தாலும் அவர் குதின்னு குதிச்சுன்னு ஏதாவது பேசின்னு இருப்பார். அதேமாரி இவரை காணவே காணும். அந்த ஃபங்க்ஷனில் டாக்டர் தமிழிசையை காணும். ஈவன் நான் இவங்கள பார்க்கல, கீழே உட்காந்தாங்களா எனக்கு தெரியாது. இவ்வளோ கீழே உட்காந்துருப்பாங்க தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. அந்த இது வானதி சீனிவாசன் அவங்க வந்தாங்களா என்னன்னு தெரியலை. அவங்களாம் அவர்களேன்னு பவன் கல்யாணம் ஏதோ படித்தாரே ஒழிய அவங்களாம் வந்தாங்களானே எனக்கு தெரியல. அவுட் அண்ட் அவுட் இதை ஹைஜாக் பண்ணதுங்கிறது, இந்த கான்ஃபரன்ஸை ஹைஜாக் பண்ணதுங்கிறது பிஜேபி. அவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி, இதனால் அவங்களுக்கு என்ன பெரிய மைலேஜ் கிடைக்க போகிறதுன்னு நினைக்கிறீங்க? என்ன மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் ஆட்சியை பிடிச்சிருவாங்கிறாங்களே. அதெல்லாம் சும்மா இதுக்கு சார் முன்னாடி
தேர்தல் போது, அதாவது அசெம்பிளி தேர்தலுக்கு முன்னாடி கருப்பர் கூட்டத்தை பற்றி கையில் எடுத்தாங்க. கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்திட்டாங்கன்னு எடுத்தாங்க. அது எதாவது பிரயோஜனப்பட்டதா? ஒன்றும் இல்லை. அதேமாரி இப்போ போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு வேலை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடினாங்க. எதாவது பலன் கிடைச்சதா? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கூட்டத்தினால என்ன ஆக போகிறது? இந்த கூட்டத்தினால ஏதாவது ஒரு பலன் கிடைக்க போகிறதா? பிஜேபி மீட்டிங் நடந்தது, அதில் இந்து முன்னணி ஆட்களும் கலந்துட்டாங்க. அவ்வளோதானே ஒழிய பெரிய அளவிற்கு ஒன்றும் இம்பேக்ட் எல்லாம் பொதுமக்களை, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க சார். ஆன்மீகம்ங்கிறது அவங்க ரொம்ப அதில் திளைக்கிறவங்க. முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது போல் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி அந்த மாதிரிலாம் எடுத்து முருகனுக்கு இந்த வேண்டுதலாம் நிறைவேற்றுவார்கள். நடந்தே பாத யாத்திரையாக போவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய சமாச்சாரம். இது ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நிறைய மக்கள் தொகை அதிகமாகிடுது. அதுக்கு தகுந்தாப்பில் பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக போயிடுது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதை வச்சு எனக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நின்னா அது வேறு இது வேறுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதுலாம் எங்களுக்குலாம் ஏற்புடையது கிடையாது. நான் உங்களுக்கு போன தடவை சொன்னது போல் இந்த திருப்பரங்குன்றத்திலேயே அங்கே இருக்கிற மக்களை ஏன் எங்கள் உயிரை வாங்குறாங்க இவங்க, இந்த இஷ்யூலாம் எடுத்துட்டு நாங்கள் பாட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் இவர் அந்த ஸ்ரீனிவாசன் பாஜகவில் துணைத் தலைவர் தான் நினைக்கிறேன். அவர் பேசும்பொழுது அவருக்கு யாரோ வேலை கொடுத்தாங்களாம். வேலை கொடுத்ததுனால இப்போ எனக்கு வேலை கொடுத்துருங்க, முருகப்பெருமானுடைய வேலாயத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வைத்து கொண்டு சூரியனை ஒழித்து விடுவேன் வரும் 2024. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன? பக்தியா? நான் கேட்குறேன், பக்தியா சார் அவங்களுக்கு எண்ணம்? ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை வச்சுட்டு இதை அரசியல் பண்ணி ஆதாயமாக எப்படி எம்எல்ஏ ஆகணும், தேர்தலில் நம்மளுக்கும் ஒரு ஆட்சியில் பங்கு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணப்பாடு தானே ஒழி. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம் என்னென்னா, இந்த அதிமுகவை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் செல்லப்பா அவர்கள்லாம் நிறைய 4 பேர் வந்து கலந்து, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு எல்லாம் ராஜுக்குள்ளாக வந்து, உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் கலந்துட்டாங்க சார். அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது திராவிடத்தை பற்றி ரொம்ப கேவலமாக சித்தரிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க, பார்த்தீங்களா? அது அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்படின்னா அவங்க கட்சிக்கு கெடுதலை உண்டாக்கிட்டு இருக்காங்க சார், அதிமுகவுக்கு. ஆமாம், டெஃபினட்டாக. இது வந்து அவங்க கலந்துன்றதுங்கிறது இந்த மாதிரி அவங்கள உட்காந்து வச்சுட்டு இந்த திராவிட சித்தாந்தத்தையும் கேவலமாக சித்தரிக்கக்கூடிய வகையிலே ஒரு வீடியோ காமிச்சாங்கன்னா அதெல்லாம் அவங்க அதையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்க மென்று முழுங்கி எல்லாத்தையும் அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அவங்க அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து அதிமுக மிகப்பெரிய கெடுதலை தான் சார் உண்டாக்கும். திராவிடம் அப்படிங்கிற உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நான் எனக்கு இப்போ திராவிடம் அது இதுன்னு சொன்னீங்கன்னா அதை மையப்படுத்தி தான் எல்லாத்தையும் பண்ணுமான்னா அப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த திராவிடத்தை தான் அடிப்படையாக கொண்டு ஒரு இயங்குகின்ற அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேர், அதில் இந்த திராவிடத்தை பற்றி என்ன பண்ணான்னு வைக்கிறாங்களா அப்படின்னா அதையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வாழாவிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் என்ன நினைப்பாங்க இவங்களை பற்றி? அதாவது அதிமுகவில் ஆன்மீகம் சில பேர் சாமி கும்பிட்டாலும் இந்த கயிறு கட்டிக்கிட்டு ஆன்மீகத்தை முக்கியத்துவம் கொடுத்தாலும் அண்ணா பெரியாரை முக்கியத்துவம் மறக்க மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கையில எக்ஸாக்ட்லி அதான் நானும் சொல்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அமைதியாக இருந்தது ஏன்? டெஃபினட்டாக அண்ணாவை விட்டுருவாங்க. அவங்க கட்சி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா சார்? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அண்ணாவை முன்னிறுத்தி அப்புறம் பெரியார் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்போ அதெல்லாம் பற்றி அவங்க அந்த கேலி சித்திரமாக அந்த வீடியோவை காமிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இவங்க பார்த்துன்னு உட்காந்துருந்தாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, கும்பிடு போட்டாங்க, மகிழ்ச்சியாக உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஒருவேளை இப்போ எடப்பாடி வந்திருந்தாலும் அதே தான் ஓடிட்டு இருக்கும். அவர் வந்து இந்த முருக மாநாடு நடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்களே சந்தோஷங்கிறார் அவர்.
அவருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். மென்டலி தே ஹேவ் அக்செப்டட். இந்த முருகன் மாநாடு, வேலை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண. ஆன்மீகத்தை யாரும் எதிர்க்கவே இல்லை. டிஎம்கே எதிர்க்காங்களே, அவங்களும் தான் மாநாடு நடத்துனாங்க. அவங்கன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் நடத்தி, அதுவும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு நடத்தினது. அதை அவங்க நடத்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்குது அவங்களுக்கு. சரியா? ஆகவே அவங்க மிக சிறப்பாக நடத்தினாங்க. அந்த ஆன்மீக அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதுவும் கான்ஃபரன்ஸ் தான். எவ்வளோ பேர் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள். எவ்வளோ அற்புதமாக அந்த முருகப்பெருமானை பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து மக்கள்கிட்ட கொண்டு ஆன்மீக உணர்ச்சி கொண்டு வந்தார்கள். அந்த மாதிரி தான் நேற்று நடந்துதா? நீ எடுத்ததுலேருந்து பாருங்களேன். கௌமார மடத்தை சேர்ந்த அந்த பெரியவர் அவர் ஏதோ கொஞ்சம் பேசினார். அதை தவிர வேறு யாரும் முருகனையோ முருகனுடைய சிறப்பையோ அவனுடைய அருள் தன்மையோ அருட்கொடையோ அடியார்களுக்கு அருள் புரிகின்ற பாங்கினையோ ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு பரிச்சயமான ஒரு மடாதிபதிகள் ஆதீனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரும் பெருசாக அதில் பங்கெடுக்க இல்லையா? இப்போ மதுரையை சேர்ந்த ஆதீனம் அதில் வரல. இல்லை எனக்கு தெரியல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு வித்தியாசங்கள்லாம் இப்போ இருக்கான்னு தெரியும். அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா பிஜேபி இப்போ இந்த இவர் வந்தார், அமித்ஷா வந்தார், அவருக்கு தெருவில் நின்றுட்டு வரவேற்பு கொடுத்தார் மதுரை ஆதீனம். அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஆதீனத்தை போய் அரசியல்வாதிகள் பார்ப்பாங்களே ஒழிய அரசியல்வாதிகளுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக மணிக்கணக்கில் நின்றுட்டு ஒரு மடாதிபதி மதுரை ஆதீனம் அவர் தெருவில் நின்றுட்டு அவருக்கு வரவேற்பு அடிச்சதுன்னு ஒரு விந்தியான சமாச்சாரம். அதனால் அவங்களுக்கும் இவன் பிஜேபிக்கும் தொடர்பு தான் இருக்குது. ஆனால் அவர் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. மற்றபடி ஒன்றும் பெருசாக வரல. இப்போ முருக மாநாடுங்கிறதுக்கு இந்த ஒரு சில ஜியர்லாம் வந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு பெருசாக தெரியல. இந்த இவர் மன்னாருடைய ஜியரை உண்டு என்னால் அடையாளம் காண முடிஞ்சது. மற்றபடி அவங்களுக்கும் ஏன்னா அவங்களோடது வைணவம், இது கௌமாரம், முருகனை பற்றி இருக்கக்கூடிய சமாச்சாரம். வந்தாங்க, ஏதோ வந்தாங்க, உட்காந்தாங்க, போனாங்க, அவ்வளோதான் ஒழிய அதற்கு மேலே ஒன்றும் கூப்பிட்டாங்க சாமியாரெல்லாம் உட்காந்தாங்கங்கிற ஒரு செய்தியை தவிர வேறு ஒன்றும் அது சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் கிடையாது. தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்து அறநிலைத்துறை கோயிலிருந்து வெளியேறணும். இது வருஷம் சார். எல்லா கான்ஃபரன்ஸையும் அவங்க போடுவாங்க சார் தொடர்ந்து. யார் இந்து முன்னணி அரசியல் ஆலயத்தை விட்டு வெளியேறு, உடனே ஹெச்ஆர்என்சி போயிடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர், இவங்கெல்லாம் எல்லாத்தையும் அறநிலைத்துறையெல்லாம் எடுத்துட்டாங்களா? இப்போ தான் ஏதாவது ஓட்டின்னு இருக்க புதுசாக தான் ஆரம்பித்து வச்சுருக்காங்களா? அதெல்லாம் சரியான போக்காகவே நான் பார்க்கல சார். அதெல்லாம் அதை அவங்கள துரத்தி விட்டாங்கன்னா வேறு யாரை போடுவாங்க? உங்களையும் என்னையும் எல்லாம் போட்டு உட்காந்து வச்சுட்டு போகிறாங்களா? ஒரு இடத்துலையும் முக்கியமான கோயில்களுக்கு அந்தந்த ஊரை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் உட்காந்தாங்கன்னா முன்னாடி அந்த கோயில் சொத்தெல்லாம் கொள்ளை அடித்த மாதிரி, அந்த நகைகளெல்லாம் எடுத்துன்னு போன மாதிரி ஏதோ தொடர்ந்து நடக்கும். ஏன்னா போன தடவை கூட சொன்ன இந்த நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் ஓமந்தூரார், அவர் அதை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அசம்பிளிலேயே. எந்தெந்த அளவுக்கு அவர்லாம் மிகப்பெரிய ஆன்மீக பக்தர். அவரே இந்த அநியாயங்கள்லாம் பற்றி ஹைலைட் பண்ணி பேசியிருக்கார். ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அரசாங்கம் ஏதோ ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன், அதுக்கு இருக்கிற அந்த சக்தி என்பது அந்த அளவுக்கு யாருக்குமே கிடையாது. நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் சரி செய்வதற்கு எல்லா மிஷினரியும் சரியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது அரசாங்கத்தின் தான் இருக்குது. அதனால் அறநிலைத்துறை இருக்கத்தான் வேணும். நானே அதை முன்னாடி ஆலயத்தை விட்டு வெளியேறின்னு பேசினவன் தான். எனக்கு ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் அது ஒரு சரியான போக்கே எனக்கு இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். அப்போ என்ன, அதுதான் அரசியல் தானே சார்? அதுதானே சார். இப்போ கோர்ட்டு அரசியல் பேசக்கூடாது அப்படின்லாம் சில விதிமுறைகளை சொல்லியிருக்கு. இப்போ இதில் விதி மீறப்பட்டிருக்கா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? விதி மீறுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் நண்பர் பக்தவத்சலம் அவர்கள், நான் அரசியல் பேசலை,
இது மாதிரி நடந்த இந்த அதாவது இந்த சூரபத்மன் அவன் வந்து அவனுக்கு அந்த வரங்கள்லாம் கிடைத்த பிறகு ரொம்ப அநியாயங்கள்லாம் பண்ணினான். ஆனால் நான் அரசியல் பேசலை. அவன் இணைய வேறு துணைவி அப்படி இப்படின்லாம் பல பேரை சேர்த்துட்டான். நான் அரசியல் பேசலை. அவங்க தான் குழந்தைகளுக்கு தன்னுடைய அந்த மக்களை சூறையாடின சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நான் அரசியல் பேசலை அப்படின்லாம் பேசுகிறார் அவர். ஸோ அவர் ரொம்ப அப்பப்போ அதுக்கெல்லாம் என்ன அவர் சொல்ல வருகின்றார் என்பதை நல்லா பொதுமக்கள் புரிந்துக்கலாம். சரியா? ஆக அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அந்த தலைவரும் அவர் வந்து ஆர்எஸ்எஸை பற்றி பேசிட்டு போயிட்டார். ஜென்ரலாக ஹிந்து ஓட் பேங்க்கு, ஹிந்துக்களுக்கு முக்கியத்துவம், இந்த நாடு இந்து நாடு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார். ஸோ பெரிய அளவுக்கு யாரும் இல்லை. இந்த இவர் பவன் கல்யாண் அவரை முழுக்க வந்து ஒரு ஹிந்து வெறியை தூண்டுற மாதிரி பேசினார். அவர் என்ன பேசினார்? ஹிந்து வெறியை தூண்டுற மாதிரி தான் பேசினார் அவருடைய பேச்சு அப்படி தானே இருந்தது. இந்து மக்களுக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நம்ம ஏற்க முடியாது. என்னவோ எல்லாரும் சேர்ந்து இந்து மக்களை போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரியும் இவரை நம்ம திருநீர் பூசின திருமாவளவன் திருநீரை அழித்தார், அப்புறம் ஓட்டு பிச்சை கட்டு வருவாங்கிற மாதிரி எல்லாம் அப்படிங்கிற சார். அவர் எந்த இடத்தினுடைய எம்பி சார்? அவர் சிதம்பரம். அந்த சிதம்பரம் கோயிலுக்கு அவர் நல்ல பயபக்தியோடு போகிறார். அவருக்கு தீட்சிதர்கள்லாம் மேலே அழிச்சுன்னு போய் நடராஜ தரிசனம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு பொன்னாடையெல்லாம் போத்துறாங்க, விபூதியை அவங்களே எட்டு விடுறாங்க. எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார். அதை தாண்டி ஒரு விபூதி இருக்குன்னா விபூதியை இட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தது, அதை ஏன் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். நான் இப்போ காலம்புரை நான் விபூதி இட்டுட்டேன்னா அது ராத்திரி வரைக்கும் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. காலம்புரை இட்டுக்கிறேன், அதோட அப்படியே போய்டுறது. அது ராத்திரி ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதனால் விபூதி பூசிய இல்லாமல் இருந்தான்னா அவன் ரொம்ப ஆன்மீகத்துக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது இதுதான் அரசியல். இது மாதிரி அபத்தமான அரசியலாம் பண்ணக்கூடாது. உதாரணமாக கேட்குறேன், பிஜேபி சேர்ந்தவர், அதில் ஒரு ஆன்மீக வழக்கறிஞர், ஆன்மீக துறை அதுக்காக ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு விங்கு, அதில் ஒரு முக்கிய பொறுப்பு வகித்தவர் திருவண்ணாமலையை சேர்ந்த சங்கர்னு ஒரு ஒருத்தர். அவர் திருவண்ணாமலை கோயிலுக்கு சேர்ந்த இடத்த ஆட்டை போட்டார். 50 கோடி ரூபாய் கோர்ட் ஆர்டரை சொல்லி அந்த இடத்தெல்லாம் அப்புறம் இடிக்கிற மாதிரி ஆச்சு. சரியா? ஆகவே நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சார். அதனால் இவங்கெல்லாம் விபூதி பூசினவங்களாம் ரொம்ப பரம யோகியர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் இதுதான் நான் பலமுறை சொல்கிறது, விபூதி பூசினவங்களாம் ஆன்மீகத்தில் தெளிபவர்கள், சிவபக்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டா சத்தியமே கிடையாது. எல்லாரும் அப்படி கிடையாது. அந்த விபூதி பூசிந்த முத்தநாதன் போன்றவர்களும் உண்டு. முத்தநாதன் இந்த 63 நாயன்மார்களில் மெய்கண்ட நாயனார்னு ஒருத்தர். அவரை போரில் ஜெயிக்க முடியல இந்த முத்தநாதனால். அதனால் பொய்யாக ஒரு சிவனடியார் வேடத்தை தரிச்சுண்டு பட்டையாக விபூதி போட்டுண்டு அந்த அரசன்ட்ட போய் உனக்கு நான் நெறிகளெல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அவரும் உடனே ஆஹா ஒரு சிவனடியாக வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு குனிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு போதியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கத்தி எடுத்து குத்தி கொண்டு விட்டான். இந்த விபூதி போட்டுண்டு இது 63 நாயன்மார்கள் கதையில் இருக்குது, பெரிய புராணத்தில் வரக்கிற கதை. ஆக இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதனால் விபூதி போட்டதுனால பரம யோகியர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விபூதி போட்டு ஏமாற்றக்கூடிய ஆஷாட பூதிகளும் நமக்கு தெரியும் நன்றாக. அதனால் நீங்கள் திருமாவளவனை இந்த மாதிரி கொச்சையாக பேசுவது என்பது தவறு. அவர் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு நியாயமான அரசியல்வாதியினுடைய கடமை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முருகன் மாநாட்டை மதுரையில் ஏன் கொண்டாடுறீங்க, ஊப்பியில் ஏன் கொண்டாடல, குஜராத்தில் ஏன் கொண்டாடலாம் கேட்குறாங்க. ஒரு தலைவர் கேட்குறாரு, ஏன் இதே இந்த இதை வந்து அனுமதிக்கக்கூடாது, இப்படியே போனால் நாளைக்கு சிவனை ஏன் கொண்டாடுறீங்க, அம்மனை ஏன் கொண்டாடுறீங்கலாம் கேட்பாங்க அப்படின்லாம் அவருக்கு போகணுங்களேன்னு பேசினார். அதெல்லாம் தப்பு சார். அது நான் என்ன சொல்கிறேன்,
முருகனை கொண்டாடுறதுங்கிறது இங்கே தமிழ்நாடு தான். ஆமாம், பெரிய அளவிற்கு. ஏன்னா அந்த பவன் கல்யாண் சொன்னது போல் முருகனுடைய திருவடி என்பது இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அங்கே தான் 6 படை வீடுகள் இருக்குது. முருகனை பெருமளவு கொண்டாடப்படுகின்ற இடமாக, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் அது சரியாக பேசினார். ஆனால் இதை வந்து ஏன் அங்கே கொண்டாடல அப்படின்னு சொன்னால், அந்தந்த ஊருக்கு தகுந்தாப்பில் அரசியல் பண்ணுறது, ஆன்மீகத்தை வச்சுட்டு. உத்தரப்பிரதேசம் போனால் அங்கே ராமருங்கிறது, பூரி ஜெகநாத்தை ஒரிசாவில் கொண்டாடுறது, பிள்ளையாரை மகாராஷ்டிராவில் கொண்டாடுறது, மேற்கு வங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து காளிங்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு. அப்புறம் நம்ம ஐயப்பனை பற்றி பேசி அடி வாங்கிட்டார் கேரளாவில். அங்கே ஒன்றும் அந்த மக்கள்லாம் நல்ல அறிவார்ந்த மக்கள். ஐயப்பனெல்லாம் அது உண்மை. இன்ஃபேக்ட் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் போகலான்னா அதை முதல்ல ஆதரித்தது பிஜேபி. அதுக்கப்புறம் மக்கள் எதிர்ப்பு அதிகமானோன்னா அதை மாற்றி நிலையை மாற்றிட்டாங்க. அதனால் என்னாச்சு, மக்கள் இவங்களை புரிஞ்சுட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு ஒன்று சொல்லணும். இப்போ முருகனை வச்சுட்டு கருப்பர் கூட்டம் அந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி கேவலமாக பண்ணாங்க. அதே போல் வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடினது, அது மாதிரி எதுவுமே பலனே தரல. இந்த தடையாவது தருமா? இந்த ஊருக்கு தகுந்தாப்பில் இருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா முருகன். இப்போ நான் இந்த மாதம் ஆனி மாதம், ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு கூழ்வார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதை எடுத்துக்கலாம். ஆவணி மாதத்தில் எல்லாருக்கும் பூணல் போட்டு விட்டுறேன், எல்லோரும் வாங்கடா, நீங்கள் எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் வந்து பூணலில் போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறது. இந்த மாதிரிலாம் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்கிறேன். பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக இவங்களுடைய வேஷங்கள்லாம் நன்றாக புரியும். அதனால் ஒன்றும் இந்த ஆன்மீகமாட்டம் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த இந்து முன்னணிக்கு அவங்களுடைய கொள்கையை பரப்புவதற்கு எல்லா விதமான கூட்டம்லாம் போடுறது, மாநாடு நடத்துறது, அதெல்லாம் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் இந்த இஷ்யூவை வந்து கையில் எடுத்துன்றதுங்கிறது பேருக்கு இந்து முன்னணி. ஆனால் இதை கம்ப்ளீட்டாக ஹைஜாக் பண்ணினதுங்கிறது பிஜேபி. அவங்களுக்கு அந்த அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்து முன்னணி முருகன் மாநாட்டை நடத்துது மதுரையில். இந்து அமைப்புகள், பல அமைப்புகளே இதில் பங்கேற்கல, கலந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. எனக்கு யார் கலந்துக்கலன்னு சொல்லுங்கள். அர்ஜுன் சம்பத்து காணோம் சார். அர்ஜுன் சம்பத்தை பற்றி என்ன பேச்சுன்னா, அவர் வந்து இந்து மக்கள் கட்சின்னு அவர் வந்து ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் மேன். அவர் ஆர்எஸ்எஸ் மேன். அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இன்னும் வேறுபாடு வித்தியாசங்கள் வந்தது. அதனால் தனி கட்சியை தொடங்கிட்டார். அதனால் அவரை வந்து சேர்த்துக்கல. அவரை வந்து ஒரு அன்டச்சபிளாக மாதிரி தான் அவரை நினைக்கிறாங்க. அதுபோல் பல பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் இந்த அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுக்கும். தெரியும் எனக்கு, எந்த அமைப்பு கொடுத்தாங்க கொடுக்கலன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு அழைப்பு வந்தது. நான் வந்து இந்து முன்னணியோடு நான் தொடர்புடையவனுங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஆர்எஸ்எஸோட தொடர்பு ஒரு சுயம் சேவகங்கிற முறையில் அதுவும் உண்டு. முன்னால் பிஜேபிக்காரனாக இருந்தவன், அதெல்லாம் வேறு. ஆனால் நான் போகலை, எனக்கு உடம்பு முடியல. நான் என்னெல்லாம் இனிமேலாம் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகிறது அங்கெல்லாம் அந்த காலம்லாம் மலேறி போச்சு. நம்மளாலாம் அதெல்லாம் நடக்காது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது அந்த அமைப்பு வரல, இந்த அமைப்பு வரல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு டெஃபினட்டாக நண்பர் அர்ஜுன் சம்பத்தை பற்றி எனக்கு தெரியும். அதனால் நான் அப்படி சொன்னேன். ஆனால் மொத்தத்தில் இது வந்து ஒரு அரசியல் மாநாடாகத்தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க, ஆன்மீகங்கிற பேரில். அவ்வளோதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.